வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் வில்லேஜஸ் ஃபுட்ஸ் யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மேலே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாறை மீன் குழம்பு எப்படி செய்கிறது அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ தேவையான அளவு பாறை மீன் அலசி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து தக்காளி, வெங்காயம், தேவையான பொருட்கள், பூண்டு தேவையான அளவு கடாய் வச்சாச்சு. ஸோ தேவையான அளவு நல்லெண்ணெய், செக்கில் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ வெந்தயம், சட்டி காஞ்சிடுச்சு, வெந்தயம் போட்டிருக்கோம் தேவையான அளவு. ஸோ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போடலாம். வெங்காயம், பூண்டு தேவையான அளவு. பெருங்காயம் வேணால் சேர்த்துக்குங்க, பெருங்காயம் போட்டிருக்கோம் நம்ம, வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் அடுத்து. வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்பு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். அது நல்லா வதங்குறதுக்காண்டி உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும் வெங்காயம்லாம், அதைக்காண்டி போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு, வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்து தக்காளி தேவையான அளவு. வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வதங்க விடணும். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா நல்லா வதங்கிருப்பாங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம், தேவையான அளவு மஞ்சள் தூள். ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது இதில், நோய் எதிர்ப்பு சக்தி. மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கடைப்பொடி கிடையாது, நல்லா டேஸ்ட்டாக வரும். தேவையான அளவு. தேவையான அளவு தண்ணி, மிளகாப்பொடி போட்டோன்னே. கொதியட்டும், இப்போ மூடிடலாம். புளி கரைசல் தேவையான அளவு. வீட்டுப்புளி
உங்களுக்கு தேவைக்கேற்ப புளியை சேர்த்துக்குங்கள். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ கொதியட்டும். கொதிஞ்சிட்ருக்கு. ஓகே, குழம்பு கொதிஞ்சிருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. மீனை போட்டால் கரெக்டாக இருக்கும். பாறை மீன். நல்ல கொதிநிலை வருது. சூப்பர் மீன். அவனுக்கு கொடுக்க வேண்டாம். மீன் போட்டாச்சு. ஸோ கொதியட்டும். நல்லா கொஞ்சோடனே பார்த்துடலாம். கொதிஞ்சிருச்சு. பயங்கரமான டேஸ்ட்டுங்க. வெரி டேஸ்ட். செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மசாலானால ரொம்பவே நல்லா இருக்கு. கொதிஞ்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அழகாக எடுத்துடலாம். சாப்பிட தொடங்கிடலாம். ஓகே, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையான வாசனையான மீன் குழம்பு தயார். இனி சாப்பிடலாம் வாங்க. இதுவரைக்கும் நீங்கள் வில்லேஜஸ் ஃபுட்ஸ் யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மேலே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.